வணக்கம் நண்பர்களே. பங்குச்சந்தை ஏ டு Z சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு ப்ரீ மார்க்கெட் டேட்டா யூஸ் பண்ணி எப்படி அனலிசிஸ் பண்ணணுன்றதை வந்துட்டு நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதான் நான் என்ன நினச்சேன்னா, இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வந்துட்டு நான் யூஸ்வலாக பேங்க்கில் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னைக்கு பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் எதுவுமே 1% மேலே இல்லை. நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1%க்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்டுறேன். இப்போ ஒரு ஸ்டாக்கு, அதாவது மேல இருந்து கிராஜுவலா மேலே ஏறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு கீழே நல்லா அடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? இந்த இந்த ஒரு கேண்டில் தெரியுதா? இந்த ஒரு கேண்டிலும் வால்யூமும் பாருங்க, நல்லா அடிச்சிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி பொசிஷன் எடுப்பீங்க? இந்த இதுல நீங்க வந்து செல் எடுப்பீங்களா, இல்ல எடுக்கவே மாட்டீங்களா, இல்ல புக் பண்ணிடுவீங்களா, இல்ல ஒரு ட்ரேட் புதுசா எடுக்க போறீங்க, என்ன எடுப்பீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்றத பார்ப்போம். நீங்க கமெண்ட் பண்றத பொறுத்து இந்த ஸ்டாக்குக்கு என்ன ஆச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்திருக்கணும், ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இல்லை இந்த நம்ம எப்பவுமே வெயிட் பண்ணி தான் எடுக்கணுமா, இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு பொசிஷன் எப்படி ஒரு சார்ட் இருக்கு, வால்யூம் எல்லாம் ஏறிட்டு வந்திருக்கு, கடைசியில ஒரு நல்ல ஒரு அடி அடிச்சுட்டான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. அது நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வாங்க, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நான் எல்லா டிராயிங்ஸும் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டெய்லி சார்ட்குள்ள போவோம். டெய்லி சார்ட்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம்னா எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட்னு மார்க் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே தான் போகிற மாதிரி இருக்கு. அதனால நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்கோ அது பக்கத்தில் உள்ளதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதான் ஓவரால் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனாலும் கீழே வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகாமல் இங்கே நின்றுருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுதான் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் அவர்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு இன்னும் வேற ஏதாச்சும் மைன்யூட் ஜோன்ஸ் தெரியுதான்னு சொல்லி பார்க்குறேன். எதுவும் பெருசாக எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் இதுலேயே ஹோல்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இது இன்னைக்கு உள்ள சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். இது எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் ஜோனு. அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் இன்னுமே நான் வந்து கீழே போவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான்னா அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1593 வரைக்கும் வரலாம். இதுக்கப்புறம் போனால் அடுத்தடுத்த சப்போர்ட் வரும். முதல்ல அந்த லெவல்ஸ்லாம் கிராஸ் ஆகுதான்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 1 மினிட்டுக்கு போயிடும். ஏன்னா 1 மினிட்டுக்கு போயிட்டு நம்ம 5 மினிட் சார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லியிருக்கேன்ல. ஸோ நம்ம இந்த லைன் போட்டிருந்தோம்ல, இந்த லைன் தான் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா வந்து நம்ம போட்டிருந்தோம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் பொறுத்த வரைக்கும் அது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்துட்டு அந்த சப்போர்ட்டை வந்து மதிக்க மாட்டேன், நான் வந்து அந்த சப்போர்ட்டை உடச்சு கீழே போக போறேன் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சரி ஓகே இது கொடுத்துருச்சு, இப்போ நம்ம என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆச்சுன்னா கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ அதனால நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம் போனேன். 5 மினிட் டைம் ஃப்ரேம்லயும் நல்லாவே அடிச்சு உடச்சிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம ஃபுல்லா விளையாட போடுறது எல்லாமே 5 மினிட் சார்ட்ல வந்து விளையாட போறோம். இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுக்கு வேற இது எங்கெங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஒரே நிமிஷம் இருங்க. அந்த மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு இங்க இதான் ஹை, ஒரு லோ வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஒரு லோவர் ஹை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஒரு லோவர் லோ வச்சிருக்கான். சரிங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னையோட டே ஹை. ஆனா அதுக்கப்புறம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆச்சுன்னா, ஏன்னா இங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேஸ் ஆயிருக்கு, அதனால இது கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒன்று நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்டா ஃபார்ம் ஆயிருச்சு. இனிஷியலா இந்த இந்த லோ தான் சப்போர்ட்டா இருந்தது. ஆனா மார்க்கெட் அது கீழே உடச்சிட்டு இப்போ இங்க ஏன் சப்போர்ட் எடுத்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால எனக்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இப்போ ஃபர்தரா நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு பிரேக் டவுன் ஆச்சு. நான் ஏன்னா இப்பதான் நான் மார்க்கெட் பாக்குறேன், உங்களோட சேர்ந்து நான் இப்பதான் வந்து மணி 9:52 நான் இப்பதான் மார்க்கெட் பாக்குறேன். ஸோ இங்க ஒரு பிரேக் டவுன் நடக்குது, மார்க்கெட் கீழே ஒரு க்ளோஸ் வைக்க போகுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அப்படின்னா,
அது இவ்வளோ தூரத்துக்கு போகலாம். எவ்வளோ தூரத்துக்கு 16,1642 வரைக்கும் போகலாம். இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1660 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் பிரேக் டவுன் ஆன உடனே நான் எடுத்துருவேன்னா, பிரேக் டவுன் ஆன உடனே எடுக்கும் போது என்னோட ஸ்டாப் லாஸ் இதுவாகிடும். சரிங்களா? அப்போனா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட் டார்கெட். நான் எனக்கு ஓகே, எனக்கு இந்த ரிஸ்க் ரிவார்டு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் புல் பேக் இருக்கு, இல்லை ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது, அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன், இவ்வளோ தூரத்துக்கு போகிறது. ஆனால் எல்லா வாட்டியும் மார்க்கெட் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆன உடனே நம்மளுக்கு வந்துட்டு புல் பேக்கோ கன்சாலிடேஷனோ கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காது. அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விகள் கேட்கும் போது தான் என்ன ஆகும்னா, நீங்க நிறைய சார்ட் பாக்குறீங்கன்னு அர்த்தம், நிறைய நீங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி மார்க்கெட் சிச்சுவேஷன் வரும்போதுலாம் நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே வந்துட்டு மார்க்கெட் ஒரு திசையா போகுன்ற அர்த்தமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம இங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்க சப்போர்ட் இது பண்ணிட்டோம். ஆனா மார்க்கெட் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கு, இங்க ஒரு சப்போர்ட்டை ஃபேஸ் பண்ணிருக்கு. இதை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இவ்வளத்தையும் நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் தான் நம்மளுக்கு. இப்போதைக்கு என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இது நடந்துருச்சு, இப்போ ஒரு பிரேக் டவுன் நடந்துருச்சு. இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு, அடிச்ச வேகத்துக்கு கரெக்டா அந்த சப்போர்ட் கிட்ட போயிடுவோம். சரிங்களா? 1642 வரைக்கும் போயிடலாம். இல்லை அப்படின்னா கன்சாலிடேஷன் ஆகலாம், புல் பேக் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஸோ அதனால வந்துட்டு 2 ஆப்ஷன்ல வெயிட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். சப்போஸ் அடிச்ச வேகத்தை அவன் போறான்னா நம்மளுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து ஃபேவரா இல்லை. எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் ரிவார்டும் ஃபேவரபிளா இருக்கணும். ரிஸ்க் கம்மியா இருக்கணும், ரிவார்டு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் வெயிட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் புல் பேக், இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன். அந்த மாதிரி நடக்கும் போது ஒரு பிரேக் டவுன் ஆகுதா, அதுல நம்ம ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் தான் பண்ணணும். இப்போ சப்போஸ் கன்சாலிடேஷனும் ஆகல, புல் பேக்கும் ஆகல, நேராக அங்கே தான் போகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் இந்த பொசிஷனுக்கு வந்த உடனே, இந்த பொசிஷனுக்கு வருது, இந்த பொசிஷனுக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் எடுத்து தானே பார்க்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக ஒரு சப்போர்ட் ஜோன் இங்கேருந்து பேரிஷா வந்துட்டே இருக்கு. அதனால வந்து இது பிரேக் டவுனே கீழே போகலாம்னா போகலாம். அப்படி இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு இது வரைக்கும் தூரம் போகலாம்னா போகலாம். பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கு. அதாவது ஒரே பயஸா போகக்கூடாது. கேப் டவுன் ஆயிடுச்சு, ரெட் கேண்ட்ல பார்த்துட்டு அதனால நான் பேரிஷா தான் இருப்பேன், பேரிஷா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன்றதை எடுக்கக்கூடாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் உங்களுக்கு செட்டப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு ஒரு பிரேக் டவுன் நடந்துச்சு. இப்போ நீங்க இந்த கேண்டில் கீழே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1655 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து 1642, கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஆனா நீங்க எங்க உங்களோட டார்கெட் வந்து 1642, 13 பாயிண்ட் உங்களோட டார்கெட். இப்போ நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க அப்படின்றது இருக்கு. 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஒன்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஏன்னா இது ப்ரீவியஸா இங்க தான் வந்துட்டு மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி கீழே வந்தது. அப்படி இல்லைன்னா இந்த பிரேக்கெட் கேண்டலோட ஹையை வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் எடுக்கலாம். எனக்கு வேணாங்க, நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடரு, நான் வந்து ஒரு கன்சாலிடேஷன் இல்லை புல் பேக்காக நான் வெயிட் பண்ணியே எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கே வெயிட் பண்ணுங்க. நானுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு கன்சாலிடேஷனுக்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு புல் பேக்காகவோ வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி புல் பேக்கோ கன்சாலிடேஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு மினிமலான ஒரு ஸ்டாப் லாஸ்ல அதிகமான ரிவார்டு இருக்கிற என்ட்ரி மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இது தவிர நான் ஒரு 2-3 ஸ்டாக் வேற பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா சிப்லா, இந்த ஸ்டாக்கும் இந்த கேண்டலை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்த ஸ்டாக்கும் இதுவும் சேம்னு நினைக்காதீங்க, ரெண்டுமே வெவ்வேறு. இதுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டும் வால்யூம் கம்மியாக தான் இருக்கு. இந்த கேண்டிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டலோட வால்யூம் கம்மியாக தான் இருக்கு. அவ்வளோ பெரிய கேண்டலுக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லது. இது பேர் தான் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க, ஆனால் சன்னர் ஷேர் சேனல் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை பத்தியும் கவர் பண்றேன். ஆனா இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னா, ஒரு கேண்டிலோட ஹை டு லோ இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. வால்யூம்ன்றது அதோட கரஸ்பாண்டிங் என்ன வால்யூம் வருதோ அதான் வால்யூம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கேண்டில் வந்துட்டு நல்ல பெருசா இருக்கு, வால்யூமும் அதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு கேட்டகரி. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட வெயிட் வந்துட்டு ஒரு 80 கிலோன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வெயிட்டுக்கு 80 கிலோனா உங்களால ஒரு மேக்சிமம் என்ன வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட் தான் தூக்க முடியும். இப்போ நீங்க ஜிம்முக்கெல்லாம் போறீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்றீங்க, அதனால வந்து உங்களால ஒரு 80 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா அப்படின்னா என்னன்னா உங்களோட ஃபிட்னஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி நீங்க உங்க வெயிட் வந்து 80 கிலோ, ஆனா நீங்க வந்துட்டு ரொம்ப லேசியா இருக்கிறீங்க, ரொம்ப எங்கேயும் ஜிம்முக்கு போல, நீங்க ஆக்டிவா இல்லை அப்படின்னு இருக்கும்போது உங்களால வந்து ஒரு 20 கிலோ தூக்குறது கஷ்டமா இருக்கும்.
அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நீங்க வந்துட்டு வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் இப்போ ஒரு 80 கிலோ இருக்கக்கூடிய ஆளு அந்த 80 கிலோன்றது தான் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா வால்யூம்னு சொல்லுவேன். ஆனா நீங்க வந்துட்டு 20 கிலோ தான் தூக்குறீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் தான் நீங்க மேல போயிருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த வால்யூமுக்கு ஏற்ற மூவ்மெண்ட் இல்லை. அப்பனா இது வந்துட்டு கரெக்டான செட்டப் இல்லை, இந்த செட்டப்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ட்ராப் இருக்கு அப்படின்றதா இருக்கும். இப்போ அதுவே வந்துட்டு உங்களோட வால்யூமும் நல்லா இருக்கு, உங்களோட கேண்டலும் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கும் போது நீங்க 80 கிலோ தூக்குறீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு நிறைய இன்வர்ஸ் கேஸ் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னா பார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட் வந்துட்டு இதுக்கேற்ற பார் வந்துட்டு ஓகே நார்மல், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ வந்து வால்யூம் இது ஸ்ப்ரெட் வந்துட்டு நல்லா பயங்கரமா இருக்கும் ஓகேவா. ஆனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஒரு 30 கிலோ வெயிட் உள்ள ஆள் வந்துட்டு ஒரு 100 கிலோ வெயிட்டை வந்து தூக்குறாங்க அப்படின்ற போது நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது தப்பு. அது வந்து அவர் உடம்புக்கு வந்து வீக்னஸ் கொடுக்கும். அவர் உடம்புக்கு வீக்னஸ் கொடுக்கும், அவரால் அந்த வெயிட்டை தாங்க முடியாம இருக்கும், அவர் ஹைட்டு வளராது, அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். நம்மளால அது கரெக்டாக எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நான் இன்னும் அந்த ஃபீல்ட்ல ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன சொல்றேன்னா ஒரு 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 கேண்டில் வந்து பயங்கரமா மூவ் ஆயிருக்கு. அதாவது இந்த கேண்டிலே வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டில் பயங்கரமா மூவ் ஆயிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் பார் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ இதோட வால்யூம் பார் இது, ஆனா இந்த வால்யூம் பார் இந்த அளவு தான் இருக்குன்றப்போ தட் இஸ் a சைன் தட் சம்திங் இஸ் ராங். அந்த அந்த ஒரு மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும் போது வந்துட்டு நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையாச்சும் ஒரு டைம்ல ரிவர்சல் நடக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் நீங்க நினைக்கிறப்பெல்லாம் ரிவர்சல் நடக்காது. இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன், இது ஒரு டோஜி கேண்டில்னு வச்சுக்கோங்க. இங்க டோஜி கேண்டில் போட்டுருச்சு அதனால நான் ரிவர்ஸ் ஆயிடும்னு கேட்டேன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் ட்ரேட் அமைஞ்சிடாது. நீங்க கிட்டத்தட்ட 12 வருஷம் ஸ்கூல் படிச்சு 4 வருஷம் வேலைக்கு போயிட்டு 4 வருஷம் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போவீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த வேலைக்கு போயிட்டு நமக்கு வேலை சரியா அமையாதான் தெரியாது, நமக்கு பிடிச்ச வேலையில போயிருக்கோமா இல்லையான்னு தெரியாது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. லைஃபுக்கே 20 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி நடக்குது? இந்த ஒரு 5 நிமிஷம் பாரு ரிவர்சல் போட்டுருச்சு அப்படின்றதுனால நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்றது தப்பு. மார்க்கெட் மேலே கீழே போயிட்டே வரலாம். சரிங்களா? இங்க இருந்து இங்க வந்துச்சு, இங்க போச்சு, திருப்பி இங்க வந்துச்சு, திருப்பி அது இங்க வரைக்கும் போகலாம். அது அரைச்சு இன்னைக்கு ஃபுல்லா அரைச்சு நீங்க எப்பா போப்பா நான் ட்ரேடே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில வரும்போது கூட அது கீழே வரலாம். சரிங்களா? அதனால வந்துட்டு இப்பதான் அது வந்துட்டு ரிவர்சல் கொடுக்கும், அப்பதான் அது வந்து ரிவர்சல் கொடுக்கும். இல்லை இந்த ரிவர்சல் கரெக்டான ரிவர்சல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்க, திருப்பியும் அந்த மாதிரி வால்யூம் வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல நடக்குதா அப்படின்றத பாருங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி இன்னொரு லைன் நீங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் ஏன் வரைஞ்சிருக்கேன்னா ப்ரீவியஸா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இங்க பாருங்க, ப்ரீவியஸா அந்த இடத்துல வந்து இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதனால நான் வந்து நாங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க வரைஞ்சு பார்த்து தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ரிவர்சல் நடக்கும் அப்படின்றதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சரி வாங்க, நம்ம இப்ப பாருங்க HDFC பேங்க் பாருங்க, ஸ்லைட்டா கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி ஏறுது. இப்ப சப்போஸ் இது எவ்வளவு தூரம் மேலே ஏறும் தெரியாது, ஆனா நம்ம இப்ப ட்ரேட்ல இருக்கோமா இல்ல. நான் அதுதான் நான் சொல்றேன், ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்றப்போ டக்குன்னு மேலே ஏறிடாதீங்க, டக்குன்னு உள்ள போயிடாதீங்க. எப்பவுமே வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு செட்டப் நமக்கு வருதா, ரிஸ்க் ரிவார்ட் கம்மியான ஒரு செட்டப் வருதா, அந்த மாதிரி பாருங்க. இன்னொரு ஒன்று என்ன சொல்லுவாங்க, இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நான் இங்க ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாமா, ஏன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அடுத்த கேண்டலும் கொஞ்சம் கீழே வருது, அப்ப இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க இங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனா உங்களோட சப்போர்ட் இதுதான் உங்களோட சப்போர்ட். அப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க எத்தனை பாயிண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் எதிர்பார்க்குறீங்க. அது இங்க வந்து சப்போர்ட் எடுக்குமான்றது நமக்கு தெரியாது. எனக்கு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இதுதான் சப்போர்ட். ஸோ அந்த டே லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா கீழே போகும். அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டே லோவை க்ளோஸ் பண்ணும்போது இங்க எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க, ஒரு விக்ரிவர்சல் செட்டப் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் செட்டப்லாம் வரும். அதனால தான் என்ன சொல்றேன்னா எப்பவுமே ஒரு பிரேக் அவுட்டுக்கு போக போறீங்களோ இல்லை பிரேக் டவுனுக்கு போக போறீங்களோ வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்க பாருங்க. ஸோ இதுதாங்க நான் இன்னைக்கு இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். மணி இப்போ 10. அடுத்து நம்மளுக்கு ஒரு செட்டப் வருது அப்படின்னா நம்ம பார்ப்போம். நான் திருப்பியும் சொன்னது, நான் என் அனாலிசிஸ்லாம் மாற்றம் வைக்க மாட்டேன். என் அனாலிசிஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நான் பண்ணுவேன். இதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டப் வருதான்னு பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்க பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்பப்போ போயிட்டு வரணும். இன்னொரு ஒன்று நான் திருப்பியும் சொல்றேன், நான் பேங்க்ஸ்ல ஆல்கஹால்ஸ்ல வந்துட்டு அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதுவே வந்துட்டு உங்களுக்காக வேண்டி தான் இந்த பேங்க் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்றேன். நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க இங்க இந்த இவ்வளவு பெரிய லிஸ்ட் நான் ஏதோ வச்சிருக்கேன் சரிங்களா, இன்ட்ராடேக்காக நான் ஸ்டாக் பார்க்கறதுக்காக லிஸ்ட் வச்சிருக்கேன். இதுல ஒரு பேங்க் ஸ்டாக்ஸும் இருக்காது, ஒரு பேங்க் ஸ்டாக்ஸும் ஒரு ஆல்கஹால் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுமே இருக்காது சரிங்களா. அதனால இது சும்மா நான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபியூச்சர்ஸோட ஸ்டாக்ஸ்லாம் போட்டு ஃபீட் பண்ணி வச்சு எனக்கு எப்படி தெரியுதோ அப்படி பார்த்து எடுக்கலான்ற மாதிரி வச்சிருக்கேன். நிறைய ஸ்டாக் அனாலிசிஸும் பண்ணி வச்சிருப்பேன் அதில். அதனால நான் பேங்க் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ட்ரேட் எடுத்தீங்களா, உங்க ட்ரேடை காமிங்க,
தயவு செஞ்சு அந்த கேள்வி கேட்காதீங்க. நான் உங்களுக்காக தான் லைவ் அனாலிசிஸ் மெனக்கிட்டுன்னு உட்காந்து பண்ணணும்னு சொல்லி பண்றேன். ட்ரேட் எடுக்கும் போது நானே உங்களுக்கு ட்ரேட் ஸ்கிரீன்ஷாட்லாம் காமிக்கிறேன். நேத்துலாம் வந்து நான் வந்துட்டு எக்ஸ்பைரி டே அனாலிசிஸ் பண்ணி நான் எக்ஸ்பைரியில் ட்ரேட் எடுத்தேன். ஆனால் அந்த ட்ரேட்லாம் என்னால் காமிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா நான் எடுத்ததெல்லாம் ஹை லாட்ஸ். சரிங்களா? எக்ஸ்பைரி டே அப்போ சீக்கிரமாக உள்ளே போகணும், சீக்கிரமாக இல்லை கரெக்டாக உள்ளே போகணும், சீக்கிரமாக வெளில வரணும். ஸோ அதுதான் எக்ஸ்பைரி டேவோட அனாலிசிஸ். நான் அந்த மாதிரி ஒரு ட்ரேட் தான் 2-3 ட்ரேடை வந்து நான் வந்துட்டு எடுத்தேன். பேஸ் ஆன் நிறைய அனாலிசிஸ், வால்யூம் பேஸ் பண்ணி. வால்யூம்னா இந்த வால்யூம் கிடையாது, எவ்வளோ வால்யூம் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் கால் ஆப்ஷன்லாம் பார்த்து எடுத்தேன். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப பெருசாக போகும். அதெல்லாம் எப்படி சொல்றது, அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் பண்ணவும் முடியாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு 100 லாட் 150 லாட்டை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு 10 பைசா 20 பைசா வந்தால் கூட எனக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸாக இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் வந்துட்டு ரிஸ்க் உள்ள ட்ரேடெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது போனது தான். நம்ம ரிட்டர்ன் வருமானு கேட்டிங்கன்னா பெருசாக வராது. நான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான செட்டப் வருது, பொறுத்திருந்து எடுக்க முடியுற மாதிரி செட்டப் இருக்கு அப்படின்னா பண்ணலாம். இதை நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்துட்டு அலர்ட்ஸாக கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அதனால தான் ஒரு சார்ட்டிங் ஸ்க்ரீனரில் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு செட்டப் இல்லாமல் ஒரு ப்ரீ மார்க்கெட் டேட்டா, அதுவும் என்எஸ்சி டேட்டா உங்களுக்கு கொடுக்குது. அந்த ப்ரீ மார்க்கெட் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சா நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பெரிய காசு செலவு கிடையாது. என்எஸ்சியோட ப்ரீ மார்க்கெட் டேட்டா ஃப்ரீ, ட்ரேடிங் வியூல பேசிக் வெர்ஷன் ஃப்ரீ. நீங்கள் ஒன்றுமே இதுவே இப்போ நான் யூஸ் பண்ணுறதே பேசிக் வெர்ஷன் தான், ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் இண்டிகேட்டரே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், வால்யூமும் வெறும் ப்ரைஸ் செக்ஷன், அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக போயிடும். இது தவிர காம்ப்ளிகேட்டடான இண்டிகேட்டர்ஸ் நான் போட போகிறேன், மூவிங் ஆவரேஜ் போட போகிறேன், இல்லை ஆர்எஸ்ஐ போட போகிறேன், எம்ஐசிடி போட போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். அதிலெல்லாம் நான் எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்க விட மாட்டேன். ஆனால் ஒரு சிலர்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ட்ரெண்ட்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிஆர் சுந்தர் சாரே சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. அது பட்சத்தில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒர்க் ஆகும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ சூப்பர் ட்ரெண்ட்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி ட்ரேட் எடுப்பீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் போயிருவீங்க, ஒரு 15 நிமிஷம் இல்லை 5 மினிட்ஸ்ல போவாங்க. அதுக்கு மேலே இருந்தால் செல் பை எடுப்பீங்க, கீழே இருந்தால் செல் எடுப்பீங்க, இல்லை கீழே இருந்தால் கவர் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. இப்போ பிவட் பாஸ் புக்கே நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்காக ஒரு சம்மரியே போடுறேன், பெரிய சம்மரி, எல்லா சாப்டரும் கவர் பண்ணுற மாதிரி சம்மரி போடுறேன். அதில் வந்துட்டு டபுள் பிவட் ஹார்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அந்த டபுள் பிவட் ஹார்ட் ஜோனை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எந்த இண்டிகேட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த டபுள் பிவட் ஹார்ட் ஜோனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கூட நீங்கள் ஏதாவது அந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இன் பிவட் பாஸ்ன்னு இருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான இண்டிகேட்டரை நீங்கள் கம்பைன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அது எப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடுறேன், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிப்லாவோட நிலைமை இதுதான். சிப்லா ஆக்சுவலாக இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. வால்யூம்ஸ் வந்துட்டு மேலே ஏறும்போது பெருசாக இல்லை, இங்கே ஒரு டோஜி மாதிரி போட்டிருக்கு, அதுக்கப்புறம் கீழே வரும். ஆனால் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அது சண்டை போடுறது எதுக்குள்ளனா ரெசிஸ்டன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் சண்டை போடுறது. ஒன்று இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனால் உண்டு, இவ்வளோ தூரத்துக்கு போகலாம். இல்லை இதுக்கு கீழே பிரேக் டவுன் கொடுக்குது அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால எது நடக்க போகுதுன்றதை பொறுத்தா போகணும். சிப்லாம் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் வந்துட்டு காமிச்சேன், வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்க்காக நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கு, நிறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கே என்னன்ற மாதிரி தெரிய வரும். கிளென்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விக் போட்டுட்டு திருப்பி மேலே போயிட்டு என்ன பண்ணலாம்னு தெரியாமலே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய விக்கு ஒரு கேண்டலில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவாய்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ட்ரேட்லாம் நம்ம அந்த மாதிரி கேண்டல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் நல்லா ஒர்க் ஆகும், மொமெண்டமும் நல்லா இருக்கும், நல்லாவும் போகும். ஆனால் என்னன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் ஆகுது, மேலே போகுது, கீழே வருது, இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே முடியாது, இது அப்படியே விட்டுறாங்க. அடுத்து பிஎல் இந்த ஒரு கேண்டில் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். ஆனால் பார்த்தேன் என்னடா இந்த காலையிலேருந்து இந்த ஸ்டாக் நம்ம கண்ணிலே படலேன்னு பார்த்தேன், இந்த ஒரு கேண்டில் அடிச்சு மேலே போயிட்டேன். சரி ரேட்டு வாங்க, நம்ம சிப்லா எங்கே இருக்கு, இங்கே இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிப்லாவை மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போயிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் இருந்ததுல அது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கே வந்துட்டு இப்போ வந்து ஏதோ பண்ண பார்க்கலாம், என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். பொறுத்திருந்து தான் ட்ரேட் எடுக்க முடியும். இதில் இப்போதைக்கு ட்ரேட் இல்லை. நான் ஒன்று பண்ணுறேன், இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக அனாலிசிஸ் என்ன நடக்குதுன்றதை நான் போஸ்ட் மார்க்கெட்டில் போடுறேன். ஏன்னா அட்லீஸ்ட் யாராவது பார்க்குறவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பீங்களா, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்லிடுறேன், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம சேனலை நீங்கள் தான் வளர்க்கணும்.
நான் மோஸ்ட்டாக இப்போ ஸ்டன்னர் ஷேர் சேனலில் இங்கிலீஷில் வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சிருக்கேன். மெம்பர்ஸ்க்காக மட்டும் தான் போடுறேன். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்காக மெனக்கிட்டு ஆஃபீஸ் வேலையை கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்காக நான் வீடியோ போடுறேன். ஸோ எனக்காக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் நிறையா கண்டென்ட் நல்லபடியான கண்டென்ட் போட பார்க்குறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி 5000 வியூலாம் நான் வந்துட்டு போகுன்றது எதிர்பார்க்கவே இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று இன்ட்ராடேங்காக பங்குகள் எவ்வாறு தேர்வு செய்வதுன்றதுக்கும் போட்டேன். அதுக்கும் ஒரு 800 பேர் வந்துட்டு பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நானும் கொஞ்சம் ரொம்ப நல்லா குவாலிட்டி கண்டென்ட்லாம் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று என்னென்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ வந்து வேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரோ அவர் எந்த இதுக்கு போட்டாருன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அதான் கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருந்தது. சரி, ஏன் வேஸ்ட்னு சொன்னீங்கன்ற ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும்ல. அல்டிமேட்டாக அதுதான் என்னோட கருத்து. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத வந்து நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டென்ட் போடுறேன். இந்த பாருங்க, ட்ரேடிங்கில் இந்த ரகசியத்தையும் யாரும் சொல்ல மாட்டார்கள். வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஏன் ப்ரோ தான் கேட்டிருக்கேன். அதனால் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட்டு. இல்லை ஒரு கண்டென்ட் வந்து தப்பாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது என்ன உங்களுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொன்னீங்கன்னா நான் சரி பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கு. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதுக்காக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.